சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 61. மாட்டினேன் பூர்வத்தில் சித்தினாலும் மதலையா எனுதினமும் மதிக்கப் பெற்றேன். நாட்டினேன் சிங்குவைத்தான் பிடித்ததாலே நமனெழுத்தும் நாடிடவே நாசமாற்றி வாட்டினேன் வாசியிலே வளர்ந்ததாலே வாழைக்கு பிள்ளையென்று மதிக்கப் பெற்றேன். காட்டினேன் கருநெல்லியுண்டதாலே காரணசற் குருவென்று கருதலாச்சே. இதன் பொருள், முற்பிறவி தவத்தால் குழந்தை குமரன் வடிவிலேயே யாவராலும் மதிக்கப்பட்டேன். கேசரி முத்திரையால் யமனை வென்றேன். வாசி யோகத்தில் சிறந்ததால் பராசக்தியின் மைந்தனாக போற்றப்பட்டேன். கருநெல்லி எனும் ஞான கற்பத்தை உண்டதால் நான் உலகிற்கு சற்குருவாக விளங்கினேன். பாடல் 62. கருதவே புலியூரில் புகுந்து வாழ்ந்தேன். கபடற்ற சித்தனென்று கருதலானேன். அருதவே ஆறுபில்லா மடுத்து கண்டேன். அதனாலே அரசனுக்கு அசானானேன். பொருதவே புலியூர்க்கு மேற்கே சென்றேன். பொல்லாப்பு களங்கமதை போக்கிவிட்டேன். கருதவே மதாரமென்ற நீரையுண்டேன். கர்த்தனையும் அதனாலே காணலாச்சே. இதன் பொருள், புலியூர் சிதம்பரம் சென்று கபடமில்லாத சித்தனாக வாழ்ந்தேன். 6 ஆதாரங்களையும் கண்டறிந்ததால் இறைவனுக்கே அரசன் குருவானேன். மனதின் களங்கங்களை போக்கி ஞான நீரை உட்கொண்டு இறைவனை கண்டுகொண்டேன். பாடல் 63. காணாத காட்சியெல்லாம் கண்டு கொண்டேன். கருதவே வேடமுந்தான் கருதி கொண்டேன். பூணாத ஆபரணம் பூண்டு கொண்டேன். புகழான வேடமுந்தான் தரித்து கொண்டேன். நானாத நாணமெல்லாம் நாசமற்றேன். நல்வினையும் தீவினையும் இரண்டுமற்றேன். தானான மயில் மீதி லேறிக்கொண்டேன். தந்திமுகன் ரணக்கிளைய சாமி நானே. இதன் பொருள், யாரும் காணாத இறைக்காட்சிகளை கண்டேன். ஞானத்தையே ஆபரணமாக பூண்டேன். வெட்கம் வினைப்பயன் அனைத்தையும் கடந்தேன். மயில் வாகனத்தில் ஏறி நின்றேன். விநாயக பெருமானுக்கு தம்பியான அந்த முருகப்பெருமான் சுப்பிரமணியர் நானே. பாடல் 64. நானான நானவனாய் நானுமானேன். நங்கை சிவகாமிக்கு தனையனானேன். ஊனான உற்பனமாயுலகமானேன். உள்வீட்டுக்குள்ளிருக்கு மொழியுமானேன். மானான மாலையனு நானுமானேன். மரகதப்பட் செய்யம்பாள் மதிக்கப் பெற்றேன். ஆனான அரூபவெளி ஒளியுமானேன். ஆதிவஸ்து வான தூவும் நன்றாய் பாரே. இதன் பொருள், நானே அவன் தத்துவமசி என்ற அத்வைத நிலையில் இறைவனுடன் கலந்தேன். சிவகாமி அம்மைக்கு மைந்தனானேன். உணவாகவும் உற்பத்தியாகும் உலக பொருட்களாகவும் நானே விரிந்தேன். உடலாகிய வீட்டிற்குள் ஒளிரும் ஆத்ம ஒளியாகவும் நானே இருக்கிறேன். திருமாலும் பிரம்மனும் நானே என்று உணர்ந்தேன். மரகத பச்சை நிறமுடைய அம்பிகையின் அன்பை பெற்றேன். உருவமற்ற பரவெளியின் ஒளியாகவும் ஆதி பரம்பொருளாகவும் நானே விளங்குவதை நீயும் உற்றுப்பார்ப்பாயாக. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.